श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति पुष्पपद्धति श्लोकं 331 अस्पृष्टदोषपरिमर्शमलङ्घ्यमन्यैः हस्तापचेयमखिलं पुरुषार्थवर्गं चित्रं जनार्दनपदावनिसाधकानां त्वय्यर्पिता सुमनसः सहसा फलन्ति. பதபதார்த்தம். ஜனார்தனா, ஸ்ரீ பெருமாளுடைய பதாவனி திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, துவயி உன்னிடத்தில், அர்ப்பிதாக சாற்றப்பட்டிருக்கின்ற, சுமனசகா புஷ்பங்கள், சாதகானாம் ஆராதிக்கின்றவர்களுக்கு, அஸ்பிருஷ்ட தொடப்படாமலிருக்கின்ற, தோஷ குற்றங்களுடைய, பரிமர்ஷம் சம்பந்தத்தை உடைத்தானதாயும், அந்யைகி மற்ற பிரயோஜனங்களாலே, அலங்கியம் தாண்ட முடியாததாயும் இருக்கின்ற, அகிலம் சமஸ்தமான, புருஷார்த்த தர்மார்த்த காம மோக்ஷங்களுடைய வர்க்கம் கூட்டத்தை, ஹஸ்தாபச்சேயம் கையினால் பறிக்க தகுந்ததாக, சகசா உடனே, பலந்தி உண்டு பண்ணுகின்றன, சித்திரம் ஆச்சரியம் அப்படின்னு சாய்க்கிறார். இதுவும் ஒரு அழகான ஸ்லோகம். அதாவது இப்போ உலகத்தில் சாதாரணமாக உலக வழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மரம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த மரம் வளர்ந்ததுக்கப்புறமா முதல்ல பூ பூக்கும், அந்த பூலேருந்து காய் காய்க்கும், அந்த காயிலேருந்து அது பழுத்து அது பழமாக ஆகும். அப்படி இருக்கக்கூடிய அந்த பழங்கள் உடனே நம்மளால் பறித்து சாப்பிட முடியுமா அப்படின்னா சில சமயம் முடியும், சில சமயம் முடியாது. கொஞ்சம் அது பழுக்கிறதுக்கு கால நேரமாகும். இல்லைன்னா அது ரொம்ப ஹைட்டில் இருக்கும், உயர்ந்த இதில் இருக்குன்றதுனால நம்மளால் உடனே பறிக்க முடியாததாக இருக்கும். நம்ம காத்துன்னு இருக்கணும் அது பறிக்கிறதுக்குன்றதுக்கு. இல்லை சில சமயம் அது நல்லா இனிக்கும்னு சொல்ல முடியாது, புளிப்பாக கூட இருக்கலாம். சில சமயம் புழுக்கள்லாம் உள்ளே இருக்கலாம், சாப்பிட்றதுக்கு தகுதியான பழமாக இல்லாமல் போகலாம். சிலது அந்த அந்த வகையரால் கொஞ்சம் எளப்பமான பழமாக இருக்கலாம், தாழ்ந்த இடமாக இருக்கக்கூடிய பழ வகையாக இருக்கலாம். சிலது எப்படி இருக்கும்னா, ஒரு இந்த சீசனில் தான் இந்த பழம் வரும், எல்லா காலத்துலேயும் இந்த பழம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ மாம்பழம்னு எடுத்தோன்னா இந்த சீசனில் தான் நமக்கு கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஒரு மரம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பூ, அந்த ஒரு பூலேருந்து ஒரு காய், அந்த ஒரு காயிலேருந்து ஒரு பழம், அப்படி தான் வர முடியும். மாமரத்தை வச்சுட்டு பலாப்பழம் வரணும் அப்படின்னு நம்ம வேண்ட முடியாது. மாமரத்தை வச்சா நமக்கு மாம்பழம் தான் கிடைக்கும். இதுதான் உலக வழக்கம், இப்படி தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் இங்கே சுவாமிக்கு சித்திரம் ஆச்சரியம் அப்படிங்கிறார். என்ன ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு அப்படின்னா, ஒரு பூவானது காயாகி பழமாகி ஒரே வகையான பழம்தான் அந்த மரத்துலேருந்து கிடைக்கும். அதுவும் எல்லா காலத்துலேயும் கிடைக்காது, நன்னா இருக்கும்னு சொல்ல முடியாது, நம்மளால் பறிக்க முடியும்னு சொல்ல முடியாதுன்னு இவ்வளவு தோஷங்கள் இப்போ அதுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் சுவாமிக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு பூவை கொண்டு வந்து பாதுகையே நீயே கதின்னு நாங்கள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறோம். அந்த பூவானது உடனே பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அதாவது பலம் அப்படின்னா பலன்னு ஒரு அர்த்தம், பழம்னு ஒரு அர்த்தம். உடனே அது பழுத்துடுறது, உடனே எங்களுக்கு அது ஒரு பழத்தை கொடுக்கறது. என்ன பழம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பூலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பழமானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, புருஷார்த்தம் தர்மார்த்த காம மோக்ஷன்ற 4 விதமான பழங்களை எங்களுக்கு கொடுக்கறது. பொதுவில் பூ உடனே பழத்தை கொடுக்காது. ஆனால் பாதுகையே உனக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பூக்களானது உடனே எங்களுக்கான அந்த பழங்களை கொடுக்கின்றது. அதுவும் ஒரு மரத்துலேருந்து ஒரு பூவிலேருந்து ஒரு விதமான பழம்தான் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு பூ சமர்ப்பித்ததுக்கு எங்களுக்கு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு 4 விதமான பழங்களை கொடுக்கறது. அதுவும் இந்த சீசனில் தான் கிடைக்கும், இந்த காலத்தில் தான் உனக்கு அதுக்கான வரம் தருவேன் அப்படி கூட இல்லை. எப்போ நாங்கள் சமர்ப்பித்தாலும் எங்களுக்கு உடனே அது பலனை கொடுக்கறது. இதில் தாழ்ந்தது இருக்கும், இதில் குவாலிட்டி கம்மியானது இருக்கும், அப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா இது பாதுகையானவள் நமக்கு கொடுக்குறா. இது ரொம்ப ஒசரத்தில் இருக்குது, எங்களோட கைக்கு எட்டாதபடி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா
பாதுகையானவள் நம்மளுடைய பக்தியை மட்டும்தான் பார்க்குறா, உடனே நமக்கு பலனை தரா. நம்ம கை கெட்டக்கூடிய தூரத்திலேயே இந்த பழங்களானது நமக்கு கிடைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய கைகளாலேயே நமக்கு கிடைக்கிறது. அஞ்சலி ஹஸ்தம்ன்ற ஒரே ஒரு ஹஸ்தத்தோட ஒரு பூவை சமர்ப்பித்தோன்னா நமக்கு கைக்கு எட்டக்கூடிய பழமாகவே இது நமக்கு கிடைக்கிறது. ஆக ஒரு புஷ்பத்திலேருந்து பழம் வருது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் காலமாகும். ஆனால் இங்கே பாதுகைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த புஷ்பங்கள் உடனே ஒரு குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பழத்தை, அதுவும் 4 விதமான பழத்தை ஒரு பூவிலேருந்து எங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னா இது எவ்வளவு ஆச்சரியம் அப்படின்னு நம் சுவாமி சாய்க்கிறார். ரொம்ப அழகான ஒரு கவி சாமர்த்தியத்தோடு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம். இப்போ இதுக்கு உத்தமூர் சுவாமி ஒரு ஆடட் பாயிண்ட் நமக்கு கொடுக்குறார். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் சுமன சகா அப்படின்னு ஒரு பதமானது போடப்பட்டிருக்கு. சுமன சகா அப்படின்னு சொன்னால் புஷ்பங்கள்னு ஒரு அர்த்தம். இது புஷ்ப பத்ததின்றதுனால சுமன சகான்றது புஷ்பங்களை தான் குறிக்கிறது. இருந்தாலும் சுமன சகான்ற பதத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா ஞானிகள் அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு அப்படின்னு சாய்க்கிறார். அப்போ ஞானிகள், அதாவது இந்த இடத்துல சுமனசகான்ற பொருள் ஞானிகளை குறிக்கிறதா இருந்தால் அந்த ஞானிகள் தங்களை பரசமர்ப்பணம் பண்ணிக்கிறா பாதுகை கிட்ட. புஷ்பமானது பாதுகையை சேர்றது, ஞானிகளானவர்கள் பாதுகையை சேர்றா. இப்போ அந்த புஷ்பங்கள், அதாவது பரசமர்ப்பணம் செய்யப்பட்ட அந்த ஆச்சாரிய நிஷ்டர்கள், அந்த மகான்கள், அவள் என்ன பண்ணுறா, அவள் அடைஞ்சவாளுக்கும் அந்த பழத்தை, அந்த பலனை வாங்கி கொடுக்குறா. இந்த புஷ்பமானது பாதுகையை அடைஞ்சு தனக்கு சேர்ந்தவாளை, அதாவது இந்த புஷ்பத்தை இப்போ நம்ம சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா அந்த புஷ்பத்துக்கு சேர்ந்தவா யார், நம்ம தான் சமர்ப்பிக்கிறோன்றதுனால தன்னை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பலனை அந்த புஷ்பமானது வாங்கி தரா மாதிரி இந்த ஞானிகளானவர்கள் அவர்களே தங்களை பரசமர்ப்பணம் பண்ணிண்டு பாதுகிட்டேந்து அந்த அந்த தர்மார்த்த காம மோக்ஷன்ற பழங்களை நமக்கு வாங்கி கொடுக்குறா, தன்னை சேர்ந்தவர்களுக்கு வாங்கி கொடுக்குறா அந்த ஞானிகளெல்லாம் அப்படின்னும் இதுக்கு ஒரு அர்த்தம் வர்றதுன்னு உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார். அதனால் இந்த பலனானது அகிஞ்சன்னர்களுக்கு, அதாவது எனக்கு வேறு கதியே இல்லை அப்படின்னு ஆக்கிஞ்சன்யத்தோடு இருக்கக்கூடியவாளுக்கு அந்த புஷ்பமே அந்த பலனை வாங்கி கொடுக்கறது. இப்போ நம்ம புஷ்பத்தை பாதுகைக்கு சமர்ப்பிக்கிறோன்னா அந்த புஷ்பமானது நமக்காக பாதுகைக்கிட்ட பேசி வாங்கி கொடுக்குற மாதிரி மகனீயர்கள் நமக்காக பேசி பாதுகைக்கிட்டேருந்து அந்த தர்மார்த்த காம மோட்சத்தை நமக்காக வாங்கி கொடுக்குறான்னு சுமனசகான்ற பதமானது புஷ்பத்தையும் குறிக்கும் ஞானிகளையும் குறிக்கும் அப்படின்னு உத்தமூர் சுவாமி சாய்ச்சிருக்க. இது புஷ்ப பத்ததின்றதுனால இது புஷ்பத்துக்கான வார்த்தையாகவே எடுத்துட்டு மற்ற எல்லாருமே சாய்ச்சிருக்கா, மீதி எல்லா வியாக்கியார்த்தாக்களும் சாய்ச்சிருக்கா. ஆக ஒரு புஷ்பமானது உடனே பலனை கொடுக்கறது அப்படின்னா அது இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய எந்த மரமும் உடனே பலனை கொடுக்காது, இந்த புஷ்பத்துலேருந்து உடனே பழம் வராது. ஆனால் எங்கள் பாதுகா தேவிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பூவானது உடனே பலனை கொடுக்க தொடங்கிறதுன்னு சொல்கிற அழகான ஸ்லோகமாக இது நமக்கு கொடுத்துருக்காரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.